மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்து வரி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ன பண்றா அப்படின்றதுக்கான பொறுப்பே இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்போ உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய வங்கி கணக்கினுடைய அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தால் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பாஸ்வேர்டை வச்சு வேறு ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவார். ஓடிபி வர்றனால அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் தூக்கி போட்டால் தான் அது ஆப்ரேட் ஆகும். ஆனால் அப்படி ஒரு சிஸ்டமே இதில் இல்லைன்னு தெரியுது. ஓடிபி வந்திருந்தால் கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. எனவே இந்த பிரச்சனை மதுரை மாநகராட்சியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, ஆழமான தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் நம்ப முடியாது. தனி ஆஃபீஸ் போட்டே இந்த வேலை நடந்திருக்குன்னு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. எந்த வார்டில் இருந்துக்கோங்க, எங்களுக்கு கொண்டு வாங்க, 1,50,000 லட்ச ரூபா வரியை நாங்கள் 50,000 ரூபாய்க்கு முடிச்சிடும், எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் போட்டே செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்றப்ப அடிப்படையில் இந்த சிஸ்டத்திலே ஒரு பிரச்சனை இருக்குது. அது சம்பந்தமாக மாநில அரசு முறையான விசாரணை செய்ய வேண்டும். அதில் உரிய நடவடிக்கை அது எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விசாரணையில் கீழ்மட்ட அலுவலர்கள் மட்டுமே இந்த தவறை செய்திருப்பார்கள் என்றும் நம்புவதற்கு முடியவில்லை. அரசு அதிகாரிகள் மட்டுமே தனித்து இந்த தவறை செய்திருப்பார்கள் என்பதையும் நம்புவதற்கான பொருத்தமாக இல்லை. எனவே எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் அனைவரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் யார் மீதும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இதை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அது சம்பந்தமாக அரசு, தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் அல்லது உயர் அதிகாரிகள் மதுரை மக்களுக்கு இதில் என்ன ஊழல் நடந்திருக்கு, என்ன குற்றச்சாட்டு நடந்திருக்கு, என்ன குற்றமளிக்கப்பட்டிருக்கு, என்ன அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் இது நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அரசின் மீதான நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அது ரொம்ப முக்கியமானது என்பது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், இந்த பிரச்சனையை மாநகராட்சியில் எழுப்பப்பட்ட பொழுதெல்லாம் வாய் திறக்காமல் பேசாமல் இருந்தது அதிமுக. கடந்த 28ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கணேசன் வெளியிட்ட அறிக்கை தான் மாநில அளவில் முதலாக, உங்களுக்கு தெரியும், நான் பத்திரிகையினுடைய பெயர் சொல்ல விரும்பல, பல பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் போட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கட்சி முந்திக் கொண்டது, அதிமுக இன்னும் வாய் திறக்கவில்லை என்றே தலைப்பு நீங்க போட்டீங்க. அதிமுக கோட்டை விட்டது அப்படின்னே போட்டீங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை எழுத்து கலப்பி கொண்டிருக்கிற நாங்க தான். இப்போ ஏதோ நாங்கள் பேசாமல் இருக்கிறது மாதிரி அதிமுக பேசுகிற மாதிரியா இருக்கு. அதாவது ஊழலில் ஒரு சமரசமாக நாம் பேசினா நான் செஞ்சா நீ செய்யாத, நீ செஞ்சா நாம் செய்ய மாட்டேன் என்ற நிலை இருக்கக்கூடாது. எனவே இந்த நேரத்தில் நாம் மாநில அரசை கேட்டுக்கொள்வது, கடந்த கால மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை என்னானது, ஏன் அதன் மீது இன்னும் வெளிப்படையான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது, இந்த கேள்விக்கு பதில் வேணும். இன்னைக்கு வரைக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ண முடியல, திறக்க முடியல. முதல்ல அங்கே ஷாப்பிங் மாலே கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ போராடணும் நாங்கள். ஏன்னா டவுன் பிளானிங் அப்ரூவலே இல்லாமல் அந்த கட்டடத்தை கட்டிட்டாங்க. ஒரு அரசு, இதே ஒரு தனி நபர் டவுன் பிளானிங் அப்ரூவல் இல்லாமல் ஒரு கட்டணம் கட்டினா அடுத்த நாளே போய் அரசுடைய புல்டோசர் இடிக்கும், அல்லது பல கோடி ரூபா, லட்ச ரூபா நஷ்டம் நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. ஆனால் மாநகராட்சி பழைய அதிமுக காலத்தில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த வணிக வளாகத்திற்கு முறையான அப்ரூவலே இல்லாமல் கட்டியிருக்காங்க. அதே போல் தமுக்கத்தில் ஏசி ப்ரொவிஷன்ஸே இல்லாமல் அந்த கட்டடத்தை கட்டினாங்க. பல தடவை திசா மீட்டிங்கில் நாங்கள் அந்த பிரச்சனைலாம் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டியுடைய ஊழல் சம்பந்தமாக மாநில அரசு அமைத்த குழுவினுடைய அறிக்கை என்னானது, அந்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும். அவையெல்லாம் தான் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு சின்சியரான, அக்கறையான ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே.